பிரிக்ஸ் குழுவில் மலேசியாவை முழுமையாக உறுப்பினர் ஆக்குவதற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது ஆதரவை அறிவித்துள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் மக்கள் மன்ற கூட்டத்தில் ஜின்பிங் தன்னிடம் இதை வெளிப்படுத்தியதாக அன்வார் தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. உலக அரங்கில் ஒரு முக்கிய பங்கை தொடர மலேசியாவிற்கு ஆதரவை பெறுவது ஒரு பெரிய மரியாதை என்று அன்வார் தனது 4 நாள் சீன பயணத்தை உள்ளடக்கிய மலேசிய ஊடக உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் தற்போது பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 10 நாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டின் இறுதியில் மலேசியா இந்த கூட்டணியில் ஒரு கூட்டாளி நாடாக மாறியது. 2009 முதல் 16 ஆண்டுகளாக சீனா மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருகிறது. 2024ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் 484.12 பில்லியனாக இருந்தது. இது மலேசியாவின் மொத்த உலகளாவிய வர்த்தகமான 2.879 டிரில்லியனில் 16.8 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.